த்ரீஷா அவர்களும் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டிங்கன்னா வந்து நான் தவறான உறவுன்னு நான் சொல்ல. த்ரீஷா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு உறவு இருக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். அவங்க எங்கே வீடு குடியிருக்கிறாங்க, இவர் எங்கே எத்தனை முறை போகிறாரு, எப்போல்லாம் போகிறாரு, எப்போல்லாம் வராரு, இதெல்லாம் வந்து நீங்கள் நடிகராக இருக்கும்போது உங்களை பின்தொடரல. இப்போ நீங்கள் தலைவராகிட்ட பிறகு நீங்கள் தான் அவன் தான் சொல்கிறானே கேமரா வச்சுட்டு நீங்கள் தானே ஏற்பாடு பண்ணிட்டீங்க அந்த கேமரா கூட. என்னன்னு கேட்டால் விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்தார், விஜய் வாகனத்தில் காரில் சென்றார், விஜய் காரை பின்தொடர்ந்து 3 கார்கள் வந்தது, விஜய் பட்டினப்பாக்கம் சென்றார், பட்டினப்பாக்கத்தில் ஒரு வீட்டில் விழுந்தார், பட்டினப்பாக்கத்தில் ஒரு வீடு தெரியுமா உங்களுக்கு? இது மாதிரி இப்போ நிறைய நம்மளும் சொல்ல வேண்டியது இருக்கும். இப்போ புரியுதுங்களா? சும்மாலாம் வரல செய்தி. வந்து நான் கேட்குறேன், இதே வந்து எத்தனை 69 படத்தில் நடிச்சிருக்கிறார், எத்தனை நடிகர்கள் நடிச்சிருக்கிறார், ஏன் த்ரீஷா மீது மட்டும் ஏன் வருது? அப்போ ஏதோ இங்கே வந்து ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி நயனார் நாகேந்திரன் பேசுகிறாரு, அது வெளிச்சத்துக்கு வருது.